அப்பாலாம் நேஷனல் அவார்டு வாங்குற படமா அது. திருட்டு பையன் செம்மர கிடந்த திருடன் கேரக்டருக்கு அவங்க வந்து சிறந்த நடிகர். இது ஒன்று வருவாத படம். தனுஷே உட்காந்து பார்க்க முடியாது படத்தை. ஏன் விஜய் இந்த கேள்விக்கெல்லாம் கரெக்டாக விட தெரியுங்களா? தனுஷ் மாதிரி ஆட்கள் வரவே மாட்டாங்க. ரஜினி இந்த மாதிரி 96 வந்திருந்தாருன்னா அவர் முதல்ல அவரை மூப்பினார்கள் இருந்தாலும் போதும். விஜய்க்கு இருக்கிற அனுபவம் அந்த அவங்க மன்றம் மற்ற அந்த செயல்பாடுகள் இவருக்கு இருக்கானா இல்லை. நம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு அரங்கத்துக்கு வந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் முத்தலிப்பு வந்திருக்காரு. வணக்கம். வணக்கம். கடந்த ஒரு வாரத்துல யாரும் எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு புதுசா அரசியல் குதிச்சிருக்காரு தனுஷ் அரசியல் அதே போல விஜய் போல ஒரு ஸ்டைலு, விஜய் போல ஒரு கூட்டம். அந்த களத்துல அரசியல் களத்துல திடீர்னு அவரை இறக்கி விட்டது யாரா இருப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? அதாவது ஒரு பிரபல நடிகர் ஒருவரை பார்த்து பேசிட்டு இருக்கும்போது அவர் சொன்னது, விஜய் மட்டும் ஜெயிக்கலைன்னா அடுத்த 25 வருஷத்துக்கு எந்த நடிகரும் அரசியல் பக்கமே தலை காட்ட மாட்டான் அப்படின்னு சொன்னார். அப்படின்னா அதுக்கு இன்னொரு அர்த்தம் என்னன்னா, விஜய் ஜெயிச்சா அவ்வளோ பேருக்கு ஆசை வரும் அப்படின்னு. விஜய் ஜெயிச்சிட்டாரு, முதலமைச்சர் ஆகிட்டாரு. இப்போ எல்லாருக்கும் அந்த ஆசை வந்துருச்சு. அதனால வந்துருச்சு. எம்ஜிஆர் எப்படி ஜெயிச்சோன்னு பலருக்கு ஆசை வந்தாங்களோ அந்த மாதிரி. அப்போ இவர் வந்துட்டார். இவர் விஜய் ஸ்டைல்லாம் பண்ணல. இவர் தன்னை ரஜினிகாந்தாக நினச்சிட்டு இருக்காரு. ரொம்ப உண்மையிலேயே நான் நேரில் பார்த்தா சொல்லுவேன், சார் தயவுசெய்து ரஜினி மாதிரி பண்ணாதீங்க. அந்தந்த ஸ்டைல் அவருக்கு தான். இந்த வாயை ஒரு மாதிரி திறந்துக்கிட்டு ரஜினி பேசுவார்ல, அந்த மாதிரி பேசுறது அப்படின்றது இப்படின்றது அதெல்லாம் அதான் அவருக்கு தான். ஒவ்வொருதும் அவங்கவுங்க ஸ்டைலு. எம்ஜிஆர் மாதிரினா வேறு யாராவது எம்ஜிஆர் மாதிரி பண்ணியிருந்தா நல்லா இருக்குமா? இவர் ஸ்டைலில் இருக்கணும். இதெல்லாம் பண்ணிட்டா மக்கள் ஏற்றுக்குவாங்கன்னு நினைக்கிறதும் மடத்தனம். எம்ஜிஆருக்கும் விஜய்க்கும் கம்பேர் பண்ணும்போது நம்ம பல தடவை சொல்லியிருக்கோம். அவர் நீண்ட கால அரசியலில் இருந்தார், திமுகவில் இருந்தார். அதுக்கப்புறம் வெளியேற்றப்பட்டு கட்சி ஆரம்பித்தார், 5 வருஷம் நடத்தினார். அவருக்கு ஒரு படங்களில் நல்ல கருத்துக்களை சொல்லிட்டு வந்தார். பெண்கள் ஆதரவு இருந்தது. மெயினாக அவருடைய வள்ளல் தன்மை இதெல்லாம் எம்ஜிஆருக்கு வெற்றி இருக்கு. விஜய்கிட்ட நம்ம சொல்லும்போது 12 வருஷம் விஜய் மக்கள் இயக்கம் கிராஸ் ரூட் லெவலில் எல்லாமே பண்ணிட்டாங்க. நம்ம சொன்னது அவர்கிட்ட கட்சியுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லை, கட்சியில் யாருக்குமே அனுபவம் இல்லை. ஒரு கட்சி அமைப்பு இல்லாமல் தேர்தல் நின்னா அது சிக்கலை இது பண்ணோம் அப்படின்னோம். அதிமுகவுக்கு ஆதரவு இருக்குது, அதனால விஜய் வாக்கு வாங்குவார், சீட்டாக கன்வெர்ட் ஆகாது அப்படின்ற மாதிரி கணிச்சோம். அதாவது ஜனங்களுக்கு என்ன கோவம்னா திமுக மேலேயும் கோவம், அதுக்கு ஈக்குவலாக அதிமுக மேலேயும் கோவம். அப்போ ஆள் தேவையில்லை, அவன் எவன் எம்எல்ஏ எவன் நிற்கிறான் தேவையில்லை, கட்சி கட்டமைப்பு தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை, எங்களுக்கு தேவை விஜய் விசில் அப்படின்னு ஓட்டை போட்டுட்டாங்க. 108 சீட்டு வந்துட்டார். இன்னும் கொஞ்சம் அவர் வட மாவட்டங்கள்லாம் பிரச்சாரம் பண்ணியிருந்தாருன்னா மெஜாரிட்டி வாங்கியிருக்கலாம். கண்டிப்பாக விஜய் அவர் லேட்டாக வந்திருப்பார். அப்போ இந்த தேர்தல் வழக்கமான தேர்தலை தாண்டி ஒரு வித்தியாசமான தேர்தல். ஒன்று என்னது, எல்லாம் செலவழிக்காத பணம் கிடையாது. தாவேக்கால ஒரு குறிப்பிட்ட செக்ஷன் மட்டும் பணம் செலவழிச்சது, மற்ற யாரும் பெரும்பாலானவர் பணம் செலவழிக்கல. தொகுதி சைடே வரல. இன்னும் கூடுதலாக சொல்லணும்னா துட்டை வாங்கிட்டு போய் வீட்டில் படுத்துருந்தாங்க எதிர்கட்சி ஆளுங்க. அப்படி இருந்தும் வீட்டில் படுத்திருந்தவன் ஜெயிச்சான். அது காரணம் விஜய் விசில். சமூக வலைதளங்கள் அந்த பிரச்சாரம் பெரிய பிரச்சாரமாக ஒவ்வொரு வீட்லேயும் ரீச் ஆச்சு. இது எல்லாம் சேர்ந்து தான் விஜய்க்கு வெற்றி கிடைச்சிது. இப்போ நம்மளும் அந்த மாதிரி வரலான்னு இவர் வர்றாரு. அவர் ஆரம்பத்திலே சொல்லலை, சமூக வலைத்தளையெல்லாம் நாங்கள் மற்றவங்களை குறை சொல்ல மாட்டோம், பெரியவங்களுக்கு மரியாதை கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தனுஷ் பேசும்போது அந்த வார்த்தையை பயன்படுத்தி. ரஜினி ஸ்டைலுங்க அது. அவங்க அம்மா அப்பாவுக்கு காலில் ஒன்று வணங்கு, வீட்டில் போட்டு மிதிப்பான் அம்மா அப்பாவை. ஆனால் அவன் சொல்லுவான் அவங்க அம்மா அப்பா பார்த்துக்குவோம், குடும்பத்தை முதல்ல பார்த்து, அப்புறம் குடும்பத்தை அவன் பார்த்துக்கிட்டு தான் வேலைக்கு போவான். அவன் ரசிகர் மன்றத்துக்கு வரான். அதனால் இது சும்மா உருட்டுறது. நல்லா அது கிட்ட போய் கேட்டிங்கன்னா கடுப்பாகும். குடும்பத்தை பார்த்துக்கினா முதல்ல உங்கள் குடும்பம் எங்கே சார் இருக்குன்னு கேட்கணும். கேட்கணுமா நான் கண்டிப்பாக. போய் இவர்களுக்கு தனி வாழ்க்கை இருக்கும், ஆனால் ரசிகர்களுக்கு இவர்களுக்கு அறிவுரை சொல்லுவாங்க, ஒழுக்கமாக இரு, அப்படி இரு, இப்படி இரு. அதெல்லாம் சும்மா. இது ஒரு விஷயம். இன்னொரு விஷயம், விஜய்க்கு இருக்கிற அனுபவம் அந்த அவங்க மன்றம் மற்ற அந்த செயல்பாடுகள் இவருக்கு இருக்கானா இல்லை.
விஜய் ஏன் ஜெயிச்சாரு, ரஜினி ஏன் 2017 சோபிக்க முடியல, கமல்ஹாசன் ஏன் ஜெயிக்கல, விஜயகாந்த் ஏன் ஜெயிக்கல, விஜயகாந்தை விடவா தனுஷ், அப்போ ஏன் விஜயகாந்த் ஜெயிக்க முடியல, ஏன் விஜய் ஜெயிச்சார்? இந்த கேள்விக்கெல்லாம் கரெக்டாக விட தெரிஞ்சா தனுஷ் மாதிரி ஆட்கள் வரவே மாட்டாங்க. விஜய் ஜெயிச்சதுக்கு முக்கிய காரணம் விஜய் உச்சத்தில் இருக்கும் போது அதை விட்டுட்டு வர்றாரு. இன்னைக்கு விஜய் படம் தான் டாப், விஜய் படம் வசூல் தான் டாப், ரஜினி படத்தை விட கூடுதல் வசூல் தமிழ்நாட்டில். அப்போ அதை விட்டுட்டு வரும்போது அதுக்கு ஒரு வேல்யூ இருக்குது, அந்த புகழின் உச்சத்தில் இருக்கும்போது வர. ரஜினி இந்த மாதிரி 96 வந்திருந்தாருன்னா அவர் முதலமைச்சர், அவரை மூப்பினாரு நின்றுந்தாலே போதும் முதலமைச்சர். கலைஞர்லாம் டிஎம்கெலாம் ஒன்றுமே இல்லை அப்போ. ஆனால் அதை தூக்கி கலைஞர்களை கொடுத்தாரு, கலைஞர் அதை பயன்படுத்திக்கிட்டு முதலமைச்சர் ஆனார். அப்போ ரஜினி அவர் கிடைச்ச வாய்ப்பை 96 மிஸ் பண்ணார், விஜய் அவர் கிடைச்ச வாய்ப்பை 26 மிஸ் பண்ணலை, முதலமைச்சர் ஆகிட்டார். விஜயகாந்த் இவர்கள் எல்லோருடையும் பவர், ஒவ்வொரு வார்டு வாரியாகவும் கிராம வாரியாகவும் விஜயகாந்த் தமிழ் மக்களோட ஒன்றி போனோம். அந்த ஒரு ஒட்டுதல் இருக்கும்ல விஜயகாந்த். அவரும் எம்ஜிஆர் மாதிரியே நிர்வாகத்தில் தன்னை நிரூபித்தவர், உதவி செய்கிறது இதெல்லாம். ஆனாலும் ஏன் விஜயகாந்த் ஜெயிக்க முடியல அப்படின்னா, அவர் வந்த காலகட்டத்தில் ஜெயலலிதா கலைஞர் அப்படின்னு 2 பெரிய ஆளுமைகள் இருந்தது. தெரிஞ்சோ தெரியாமல டிஎம்கே அதிமுக செல்வாக்காக இருந்தது, ஜெயலலிதா பெரிய செல்வாக்கு. இது எல்லாம் தான் அவரால் வர முடியல. அதே விஜயகாந்த் கொஞ்சம் இது பண்ணி இவர்களுடைய மறைவுக்கு பிறகு அவர் உயிரோடு இருந்து வந்திருந்தாருன்னா ஓரளவுக்கு சாதிச்சிருந்தார். அப்போ ஒரு வெற்றிடமும் தேவைப்படுது. இதே விஜய் 2011 அப்படிலாம் வந்தால் வந்துட முடியாது. அப்போ எல்லாம் அந்த மாதிரி சூழ்நிலாம் சேர்ந்து தான் விஜய் வந்திருக்காரு. கண்டிப்பாக இப்போ தனுஷ் வரணும்னு நினைக்கிறாருன்னா குறைஞ்சது 10 வருஷம் இந்த விஜய் இருப்பார். ஏன்னா அவங்க அப்படி போகிறது, மற்ற விஷயங்கள் எல்லாம், மற்ற கட்சிகள் மேலே வெறுப்பு, இவர்கள் பண்ணுற அரசியலும் சரியில்லை. திமுக பண்ணுற அரசியல் ஒரு ஒழுங்கான அரசியல் பண்ணாமல் உருவக்கேலி மற்ற விஷயம் இந்த மாதிரி போகிறாங்க. அப்போது விஜய்க்கு அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நிறைய அண்ணாமலை ஒரு பக்கம் இதெல்லாம் வந்துக்கிட்டு இருக்குது. இதில் இவர் வந்துட்டு சினிமா கவர்ச்சி மூலிமா மீண்டும் வரலான்னு நினச்சா காமெடியாக தான் போய் முடியும். இல்லை, இவர் பின்னாடி யார் இயக்குறாங்க, எந்த கட்சி இயக்குது சொல்ல முடியாது. பிஜேபி கூட இருக்கலாம். ஏன்னா திராவிட கட்சிகள் ரெண்டும் கிட்டத்தட்ட இல்லாமல் போகுது. விஜய் வராரு, இந்த திராவிட கட்சிகள் இல்லாமல் பண்ணி அந்த இடத்துல ஒரு கேப்பை உருவாக்கலாம் அப்படின்னு கூட ட்ரை பண்ணலாம். இங்கே விஜய் அண்ணாமலை, ஆமா ஏற்கனவே அண்ணாமலை வந்து வெளியமைச்சிருக்காங்க, அவர் ஒரு அரசியல் களம் பார்க்குறாரு. இப்போ வந்து தனுஷ், இங்கே தனுஷ், அங்கே அந்த புஷ்பா ஹீரோ, இவங்களாம் நேஷனல் அவார்டு வலிஞ்சு கொடுக்குறாங்க பாருங்க. புஷ்பாலாம் நேஷனல் அவார்டு வாங்குற படமா அது? திருட்டு பையன், செம்மர கடத்தல் திருடனு கேரக்டருக்கு அவனுக்கு வந்து சிறந்த நடிகர். இது இந்த ராயன்லாம் நீங்கள் 5 நிமிஷம் உட்காந்து தேட்டரில் பார்க்க முடியாது. தனுஷ் சிறந்த நடிகர், அவர் நடித்த பல படங்களுக்கு அவரே சொல்கிறார்ல புதுப்பேட்டைக்கெலாம் அவார்டு கிடைக்கல, அதெல்லாம் கிடைச்சிருக்க வேண்டியது. அந்த மாதிரி படம் தான் ஓகே. இது ஒன்றும் உதவாத படம், அந்த தனுஷே உட்காந்து பார்க்க முடியாது அந்த படத்தை. அந்த படத்தை வந்து அதுக்கு கொடுக்குறாங்கன்னா ஏதோ ஒரு நோக்கம் இருக்குதுன்னு வச்சுங்களேன். பாஜக நினைக்கிறதுலாம் நடந்துச்சுன்னா நாட்டில் எவ்வளோ விஷயங்கள் இதாகிடும். நீங்கள் அண்ணாமலை அவங்க கொண்டு வந்தாங்க ரைட்டு, ஆனால் ஒரு தேசிய கட்சி மாதிரி தான் செயல்பட முடியும். அண்ணாமலையுடைய மைண்ட் செட்டுக்கு தேசிய கட்சியோட இணைஞ்சு போக முடியல. நீ நினச்சா இப்படி போ, நினச்சா இப்படி வா, நினச்சா இப்படி பண்ணுன்னா முடியல. அண்ணாமலைக்கு தனி ஸ்டைல் உண்டு, அவர் அதை வந்து தனியாக பண்ணிட்டு தன் கட்சி தொடங்கி பண்ணலான்னு நினைக்கிறாரு. எனக்கு தெரிஞ்சு அண்ணாமலையை கூட பிஜேபி இயக்கலாம், நீ வெளியே போய் தனியாக பண்ணு அப்படின்னு கூட செய்யலாம். இந்த மாதிரி பல நான் தனியாக பிஜேபி அண்ணாமலை பிஜேபியில இருந்து வளர்க்குறத விட 2 பேரையும் சேர்த்து வெளியில அனுப்புறாங்க. யார் ஜெயிங்க, போராடுங்க, யார் ஜெயிக்கணும் விஜயோட மோதல் விடுறாங்க. சரி, இவ்வளோ மக்கள் செல்வாக்கு இன்னமும் வந்து எல்லளவும் குறையாது விஜய்கிட்ட. இந்த டைம்ல வந்து அரசியல் பண்றது வந்து அது முட்டாள் தானே தனுஷ். யாருங்க வந்தா? எங்க தனுஷ் வந்தார்? நீங்க வேற அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறீங்க. அதுக்கான அடித்தளம் தானே இது. ஆரம்பிச்சாருன்னு சொல்றீங்க, எப்படி சொல்றீங்க? அடித்தளம் நீங்க எப்படி சொல்றீங்க? ஊர்ல எவனா கிடையாது, அவனுக்கு ஆசை இருக்குங்க, அவ்வளவுதாங்க. அதெல்லாம் வரலாம் மாட்டாங்க, லாட் ஆகும். ஆசை எல்லாருக்கும் தான் இருக்கும். அதுக்கு சும்மா இப்படி சீனை போட்டுருங்க. அவெல்லாம் அரசியல் கட்சியெல்லாம் ஆரம்பிச்சுட்டுலாம் வர முடியாது. நீங்க லாரன்ஸுக்கே பயம் இருக்குது, எப்படி வர்றது எப்படின்னா வர்றது. அவெல்லாம் உட்காந்து பொது அவரும் வந்து தெருப்புள்ள போஸ்டர் அடிச்சு பார்த்தாரு. யாரு? அரசியலுக்கு வரலாமா வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஜனங்களுக்கு தானே தேவை. ரேஷன் கடையில் அரிசி கிடைக்குமா கிடைக்காதுன்னா பார்த்துன்னு அவன்கிட்ட வந்து லாரன்ஸ் அரசியல் வரலாம் வேணாம்னா அது வந்து தாவேகாவா இல்லை அண்ணாமலை கட்சியான்னு அவருக்குள்ள குழப்பம். அதுக்கு உருட்டி இருந்தார்.
சரி, இப்போ இவ்வளோ பிரச்சனைகளுக்கு இடையில இப்போ தாவேகா அரசு கிட்டத்தட்ட வந்து 75 நாட்கள் நெருங்கக்கூடிய அந்த சூழ்நிலையில அவங்க செய்கை என்பது பேசும் பொருளா இருக்கு. ஒவ்வொரு இதுவும் சரி, இப்போ செயல் செயல் திட்டங்கள் என்பது சொல்வதை விட அவருடைய செயல்பாடுகள் வந்து விமர்சனமா இருக்கு. தலைமைச் செயலகத்து பாரம்பரியமான ஒரு இடம், பல்வேறு முதலமைச்சர்கள் அமர்ந்த இடத்துல இப்போ திடீர்னு வந்து ஒரு மாற்றம் 10வது மாடிக்கு வந்து கொண்டு போறாரு அப்படின்னு சொல்லிட்டு அதுலயும் வந்து ஏதாவது காரணம் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு கருத்துக்கள் உலாவிட்டு வருது. உங்க பார்வையில் எப்படி நினைக்கிறீங்க? உங்கள் ஆஃபீஸ் ராயப்பேட்டையில் இருக்குது. ஆமா. கார் வாங்கிட்டீங்க, ஒரு 10 பணியாளர்கள் எக்ஸ்ட்ரா போட்டீங்க, சேனலை 2 3 ஆக்கிட்டீங்க, என்ன பண்ணுவீங்க? கண்டிப்பா வேற இடத்துக்கு மாத்துவோம். என்ன பாரம்பரியமாக உங்களை வளர்த்த இடம், இல்ல அது எல்லா எவ்வளோ வசதிகளும் பேர் வந்து போன இடம். இல்ல இல்ல எல்லா உங்க எல்லா சங்க வசதிகளும் ஆபீஸே இருக்குல்ல, ஆ? அந்த இடத்துல எல்லா வசதிகளும் இருக்கு. எந்த இடத்துல? அது இப்போ இருக்கக்கூடிய முதலமைச்சருடைய நீங்கள் செக்ரட்டரியேட் போயிருக்கீங்க, உங்களுக்கு தெரியாதா? முதலமைச்சர் அறை இருக்கு, விஐபிஸ் வராங்கன்னா அவங்களுக்கு ரூம் வந்து வேற ஒரு இடத்துல இருக்குது. ஆமா, விசிட்டர்கள் உட்கார்றதுக்கு இடம் பிரிவா இருக்கு. கிடையாது. துறை செயலாளர்கள்னு பார்த்தீங்கன்னா முதலமைச்சருக்கு அவருடைய செக்ரட்டரியே 3 பேர் இருக்காங்க. 3 பேருக்கு 3 ரூம் எங்கெங்கேயோ இருக்கு. சீஃப் செக்ரட்டரி ரூமு, இன்னும் பல இவர் ஹோம் செக்ரட்டரி, அது இதுன்னு நீங்கள் ஒவ்வொன்றுக்குமே எல்லாரும் வெளியே போகணும் வரணும் அப்படிலாம் இருக்குது. இது எல்லாத்துக்கும் ஒரு தீர்வு காண்ற மாதிரி அவர் வந்து 10வது மாடி, அது கான்ஃபரன்ஸ் ரூம் ஹால் தானே அது. ஆமா, கான்ஃபரன்ஸ். இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்ப அடிக்கடி வந்து அரசு ஊழியர்கள் வந்து டீ சாப்பிடவோ இல்ல வேற எதுவும் வந்து வெளியில வர முடியாத ஒரு சூழ்நிலை. காலையில அவர் வந்த பிறகு உள்ள போனா ஈவினிங் தான் வரணும். அதனால அவர் வந்து இப்போ 10வது மாடிக்கு ஷிஃப்ட் ஆகுறாரு. அவர் அதில் என்ன இருக்குது? இல்ல அது நிறைய பேர் என்ன அங்கே சொன்னாங்க, வந்து ஜோதிடர் சொன்னதுனாலதான் அவர் இயற்கையோட இருந்து சொல்றவங்க தான் முதல்ல ஜோசியம் பார்த்துட்டு இருப்பான். இந்த சனாதனன் ஊட்டி இருந்தாரு திருமாவளவன், தினம் ஒரு தகவல். அவர் ஆபீஸ் திறக்கிறதுக்கு என்ன பண்ணியிருந்தாரு, புரோகிதரை வச்சு வேத மந்திரம் ஓதி நல்லா திண்ணுலாம் இட்டுக்குன்னு உட்காந்துறாரு. இது எல்லாமே இவர்கள் சொல்லொன்று செயல் ஒன்று இருக்கும் போது தான் கேலிக்குரிய பொருளாக மாறுது. ஜோசியக்காரன்னு சொல்லிட்டோங்க, உங்களுக்கு ஆஃபீஸை எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு அது இடம் தேவைங்க. நான் ஒரு செக்ரட்டரி ரிப்போர்ட்டர் பேசும்போது அவர் க்ளீனாக விவரித்து சொன்னார். இது 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 நம்ம இதில் கூட அறிவாலன் சேகர் சார் பேசியிருப்பார், அது என்னென்ன பிரச்சனை இருக்குன்னு. இப்போ மேலே எல்லாமே வந்துடுது. இப்போ சிஎம் ஆஃபீஸு, ஹோம் செக்ரட்டரி, சீஃப் செக்ரட்டரி, ஒரே வரிசையில் 3 செக்ரட்டரி எல்லாம் ஒரே வருஷம். விஐபிகள் வந்து அவங்க ரூம் இது, விசிட்டர்ஸ் இது, இவருக்கு இது கான்ஃபரன்ஸ் ஹால் வேணும்னா கான்ஃபரன்ஸ் ஹால் அங்கேயே. இந்த மாதிரி எல்லாமே 5000 ஸ்கொயர் ஃபீட்டு எல்லாமே அதுக்குள்ளே அடங்கிடுது. அவர் மேலே ஏறிட்டாருன்னா எல்லாமே எல்லாமே. இப்போ இங்கே 4 பேருக்கு மேலே போனால் மீதி ஆள் வெளியே உட்கார முடியல. கண்டிப்பா ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது. இப்போ அதெல்லாம் வந்து அவர் சரி பண்ணிடலாம். இன்னொன்று பெரிய டீமுங்க வரும், வெளிநாட்டு தூது வருவாங்க. இன்னொன்று ப்ரெஸ்ஸை பார்க்கறது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்துல பார்ப்பாங்க. கலைஞர் அவர் ரூமில் பார்ப்பாரு, மற்றவங்க அந்த வெளியில் வந்து பார்ப்பாங்க, சில பேர் பார்க்கவே மாட்டாங்க. அந்த மாதிரி பல விஷயங்கள் இது எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரே ஹாலில் எல்லாத்தையும் கொண்டு வரதுன்றது ஒரு நல்ல விஷயம். இது வந்து வேற எதுக்கு பயன்பட போகுது? இது நான் இடிச்சா கட்டுற போகிறாங்க. இந்த இடத்துல வேற யாராவது எதிர்கட்சி தலைவரோ மற்றவங்களோ மற்ற துறை அமைச்சர்களும் மற்றதுக்கு பயன்பட போகுது. ஏன்னா அவர் அங்கேருந்து 10வது மாடியிலேருந்து அப்படியே வந்து 2nd ஃப்ளோர் வந்தாருன்னா அதில் நேராக சட்டசபைக்குள்ள வந்துடலாம், வெளியில் கூட வர தேவையில்லை, அப்படியே வந்துடலாம், அப்படியே உள்ளேயே வந்துடலாம். பல்வேறு கருத்துக்கள் நம்ம பேசி நிறைய விஷயங்கள் பகிர்ந்துட்டோம். நன்றி.